இந்த வீடியோ எடுத்து 1 வாரம் ஆச்சுங்க. தக்காளி சாப்பாடும், அது கூடயே சோயா பீன்ஸ் வறுவல் மாரி பண்ணியிருந்தேன். அத எப்படி பண்ணேன்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். நம்ம சேனல்ல வீடியோ 4, 5 நாளா ஆச்சு. தடங்களுக்கு மன்னிக்கவும். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு தக்காளி சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்த்துரலாம். ஒரு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அது கூடயே ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இல. ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு சொல்லி உடச்சி சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே 3 கிராம்பு, ஒரு பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வீட்ல இல்லையா, அதனால நான் சின்ன வெங்காயத்த சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு லைட்டாக வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகா, சும்மா அது டேஸ்ட்டுக்காக தான். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடயே தேவையான உப்பும் போட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அது கூடயே கொஞ்சமா மொளகாத்தூள், அப்புறம் தக்காளி சாப்பாடு பொடி தான் சேர்த்துக்கிறேன், கடையில வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கருவேப்பிலை, உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வாங்கி ஊற்றிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஊற்றிட்டு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை தூவிட்டேன். தூவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா கம கம கமன்னு குக்கர் திறந்ததுமே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. ஃபைனலாக எடுத்து பார்க்கும்போது இப்படித்தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் மட்டன் வறுவல் மாதிரி சோயா பீன்ஸை வச்சு பண்ணியிருந்தேன். அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் கொஞ்சம் எண்ணெய், அது கூடயே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இதுக்குமே நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பச்சை வெல்லம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா கையிலேயே மசிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அந்த பொடி கொஞ்சம் பச்சை வாடைலாம் போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் சோயா பீன்ஸை போட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தூள் உப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. கல் உப்புனா நீங்கள் முதைய கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட அந்த சோயா பீன்ஸை வேக விட்டுருங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி சாப்பாடுன்னு இல்லை, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி நைட்டு இதெல்லாம் தாங்க பண்ணியிருந்தேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.